அப்பாவுக்கு நான் பண்ணுற டிஷ்ஷில் வடகரி ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு தான் இந்த ரியாக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வடகரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் கடலைப்பருப்பு சோம்பை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் மிளகா பொடி பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் அடை மாதிரி தான் சுட்டு எடுக்கிறேன். இட்லி குக்கரில் ஆவி மாதிரி வச்சு கூட எடுக்கலாம். ஆனால் நான் இப்போ அடை மாதிரி தான் சுட்டு எடுக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. இது கூட நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை நான் இடித்து தான் போட்டிருக்கேன். பேஸ்ட்டாக வேணாலும் பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயே நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போனதும் நம்ம வடகரியை இந்த மாதிரி பொடி பொடியாக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. தேவையானாலும் உப்பும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கணும். நான் இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுவே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இட்லி, தோசை, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன்.